பிரதீப் ரங்கநாத் 2 படங்கள், அஜித் அவர்களது 2 படங்கள். ஸோ எப்படி அந்த 2 படங்கள், தனுஷ் அவர்களது 2 படம்? இல்லை கலெக்ஷன் வைஸ் அது. பிரதீப் ரங்கநாதன் வந்து இப்போது நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த படம் வந்து எல்ஐகே வந்திருந்தானா ஹேட்ரிக் 100 crores ஹீரோ ஆயிருப்பார். ஓகே. பட் அன்ஃபார்ச்சுனேட்ல வரல. அவர் வந்து இப்போ அப்கமிங் ஸ்டார். அது வந்து அவரோட ப்ரொடியூசர்ஸ் வந்து இது எங்களுக்கு லாபம் அது இது எங்கேயுமே எந்த பேட்டிலையும் சொல்லலை. ஸோ அதை பற்றி நம்ம எவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் வந்திருக்கு, எவ்வளோ அவங்களுக்கு ரிட்டர்ன் வந்தது எங்களுக்கு தெரியாது. ஸோ ப்ரொடியூசர் ஹவுஸ் வந்து இது எனக்கு லாபம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னால் தான் நம்மளுக்கு தெரியும். ஆனால் ஏஜிஎஸ் வந்து அடுத்த படம் பண்ணுறாரு பிரதீப் ரங்கநாதன். ஸோ அவருக்கு லாபம் இல்லைன்னா திருப்பி அதே ஸ்டார் கேஸ்ட்டை அவர் வைக்க மாட்டாங்க. ஓகே. ஸோ அது ஏஜிஎஸ்க்கு ஐ திங்க் ப்ரீவியஸ் வெஞ்சர் டூடு அது டியூட் வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணாங்க, டிராகன் வந்து ப்ரொடியூஸ். ஸோ அது அவருக்கு ஒரு லக்கி ஹீரோவாக தெரிகிறார் ஏஜிஎஸ்க்கு. ஸோ அவர் அடுத்த வருஷம் இன்னும் நல்லா சயின்டிஃபிக் ஃபிக்ஷன் படம் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அது நல்லபடியாக வரும்னு எதிர்பார்க்குறோம். எல்லாருமே இந்த மாதிரி ஒரு காம்படிஷன்ல இணைச்சிட்டாங்க சார். பிஆர், அதாவது பிரதீப் ரங்கநாதன் வந்து பிஆர்னு அழைக்கிறாங்க. ஏகே அவர்கள், தனுஷ் அவர்கள், பிரதீப் அவர்கள் லாபகரமான படமா அமைஞ்சது. ஏகேவோட பிரதீப் ரங்கநாதனை கம்பேர் பண்றாங்கல்ல, இது பண்ணலாமா? இந்த ஒப்பீடு கரெக்ட்னு நினைக்கிறீங்களா? இந்த சார் கம்பேரிசன் வந்து பண்ணவே கூடாது. அது வந்து ஒரு தப்பான இது. ஏன்னா இப்போது அஜித் சார் வந்து அந்த காலத்துலேருந்து இருக்கார். ஸோ அவரதோட டைப் ஆஃப் இது. இப்போ வந்து பிரதீப் ரங்கநாதன் வந்து காலேஜ் ஸ்டூடெண்ட் மாதிரியே இருக்கிறார் பார்க்குறதுக்கு. ஸோ அந்த ஜெனர் ஆஃப் ஆடியன்ஸ் மாறும் எவ்ரி இப்போ 20x and 2x ஜென்ரேஷனுக்கு வந்து பிரதீப் ரங்கநாத் தான் தான் ஹீரோ. ஓகே. ஏன்னா அந்த ஜென்ரேஷனில் தான் அவங்க அந்த அவரோட ஆஸ்பிரேஷன்ஸு மைண்ட் திங்கிங் எல்லாம் அதில் தான் பிரதீப் ரங்கநாதன் ஃபிட்டின் ஆகிறாரு. அது வந்து நீங்கள் அஜித் கிட்ட நீங்கள் எதிர்பார்க்க முடியாது. ஸோ ஒரு ஜென்ரேஷனுக்கு ஒரு ஹீரோ உருவாக்குறாரு. இந்த ஜென்ரேஷனுக்கு உருவாக்குன ஹீரோ 2025 ப்ரூவ் பண்ணது பிரதீப் ரங்கநாதன்.